ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இப்போ கூகுளும் ஜியோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இது ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக்ஸுக்கு எடுத்துகிட்டு வராங்க, என்ன ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வராங்க, வேறு என்னெல்லாம் அந்த ஃபோனில் இருக்குது, இந்த ஃபோன் 4Gயாக வரப்போதா, 5Gயாக வரப்போதா, என்னைக்கு வரப்போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 5Gயை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஜியோ கீபேட் ஃபோன் உண்மையாகவே நல்ல ப்ரைஸிங்க்கு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு ஒரு 4G ஃபோனாகவும் இருக்குது. அந்த ஃபோனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அந்த கால்ஸ் பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸான ஃபோனாக இருந்தது. ஆனால் அதில் இருந்தது அதோட குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருந்தது. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் மோசமாக இருந்தது. இப்போது அம்பானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னுமே 30 கோடி மக்கள் 2G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவங்கக்கிட்ட 4G எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4G ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு ஒரு ஃபோனாக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதனால தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டும் வராரு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஃபோன் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருந்தது. கூகுளும் இந்த டைம் கைகோது இவங்க ரெண்டு பேரும் செய்கிறனால இந்த ஃபோன் கொஞ்சம் ஒர்த்தாக குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன். இப்போ இவங்க இந்த ஃபோனை என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி உங்களுக்கு ஃபியூச்சர்டு ஃபோன் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. வர்ற மெசேஜஸ் அது ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற மாதிரியான விஷயம், டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன், கொஞ்சம் பிராண்டிங்காக அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நார்மலாக ஒரு ஃபோனில் என்னென்ன பார்ப்பீங்களோ அதெல்லாம் இருக்குது. மெயினாக கூகுள் இருக்கனால வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணதால் இந்த டிரான்ஸ்லேட்டரு, இந்த லிசனர் இந்த மாதிரிலாம் தான் இது பண்ணுறாங்க. ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் பிராண்டிங்காக போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, கேமராவுமே கூட ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபோனே உங்களுக்கு கீபேடே ஒரு 1500 அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் தான் வந்துட்டு இருந்தது. இந்த ஃபோன் ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 10 அந்த மாதிரி டைமில் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஃபோனுக்காக எக்ஸ்பெக்டேஷனாக காத்துட்ருக்கேன். அந்த ப்ரைஸிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். மற்ற அந்த ப்ராசஸர் பற்றிலாம் அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லலை. சீக்கிரம் எதிர்பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 5G ஜியோ 5G எப்படா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இப்போ நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்களாமா. இன்னும் ஸ்பெக்ட்ரம் மட்டும் கொடுக்கல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 1 Gbps ஃபாஸ்ட்டுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய டெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஃபஸ்ட்டாகவே நாங்கள் தான் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5G வந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய படங்களில் பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்களை இனிமேல் லைவ்லையும் பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 5G பற்றின ஒரு தனி வீடியோ நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.